Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வஞ்சரம் மீன் குழம்பு. அதாவது ரொம்ப எளிமையாக செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது கூட சீரகம், சோம்பு, அதாவது என்னென்னா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் 12 வரமிளகா கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் கலராக எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரும். இது கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தாளித்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதுக்கு கடைசியில் வந்து நம்ம என்னென்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்துக்கலாம். இது கூட பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து அரை டீஸ்பூனுங்கிறதுனால நம்ம 2 ஆட் பண்ணியிருக்கிறோம். சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2, 3. இது கூட தனியாத்தூள் வந்து இதுக்கு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். அதனால் நம்ம 6 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புளி வந்து என்னென்னா 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா சக்கையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம புளி தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 25 ml அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மீன் பார்த்திங்கன்னா நம்ம வஞ்சரம் எடுத்துருக்கோம். வஞ்சரத்தை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கிற பூண்டு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 20 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம். இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2மே ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துட்டோம். அதாவது முதல் பால், 2ஆம் பால் 2 பாலுமே நம்ம ஒரே இதுலேயே ஊற்றி வச்சிட்டோம். இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த சின்ன வெங்காயமெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அதனால நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அதாவது பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதே வந்து சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறது, பொடி உப்பு ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கல்லுப்புங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். வஞ்சரம் வந்து எப்போவுமே என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். இதை ரொம்ப அப்படியே லைட்டாக பார்த்து பரட்டி விட்டாலே போதும். நல்லா வெந்துடும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் இப்படியே போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு மீன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா நல்லா மசாலா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். விளக்கம்: முறைமையோடு ஆட்சி புரிந்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அம்மக்களுக்கு தெய்வம் என்று மதிக்கப்படும் உயர் நிலையில் வைத்து போற்றப்படுவான்.